வரவேற்பறை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் உங்கள் ஐஸ்வர்யா மற்றும் தினேஷ். ஸோ இன்னைக்கு வரவேற்புற நிகழ்ச்சியில் நம்ம யாரை பார்க்க போறோம்னா, கிட்டத்தட்ட 25 ஆண்டு காலமா கர்நாடக பாடல்களை பாடி மக்களை மகிழ்விப்பதோடு மட்டும் இல்லாமல் அதை வந்து ஒரு தொண்டா செஞ்சுட்டு இருக்க ஒரு அருமையான பாடல்கள் தான் நம்ம சந்திக்க போறோம். ஸோ இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில மீட் பண்ண போற கெஸ்ட் கர்நாடிக் சிங்கர் வலி வலம் திரு RS வெங்கட்ராமன் அவர்களை தான். வாங்க அவரை சந்திக்கலாம். வணக்கம் சார். ஸோ உங்களை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஒகேஷன்ல வந்து ஒரு பாட்டோட ஆரம்பிச்சா நல்லா இருக்கும் சார். அவசியம். பிடியதன் உருவுமை கொளமிகு கரியது வடி கொடு தனதடி வழிபடும் மாவரிடர் கடிகண பதிவர அருளினன் மிகு கொடை வடிவினர் பயில் வலிவல முறையிறையே பிடியதன் உருவுமை கொளமிகு கரியது வடி கொடு தனதடி வழிபடும் மாவரிடர் கடிகண பதிவர அருளினன் மிகு கொடை வடிவினர் பயில் வல்லி வல்ல முறையிறையே பிடியதன் உருவுமை கொளமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிட கடிகண பதிவர அருளினன் மிகு கொடை வடிவினர் பயில் வலி வல முறையிறையே பிடியதன் உருவுமை கொளமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிட கடிகண பதிவர அருளினன் மிகு கொடை வடிவினர் பயில் வலி வல முறையிறையே பிடியதன் உருவுமை கொளமிகு கரிய வடி கொடு தனதடி வழிபடும் அவரிட கடிகண பதிவர் அருளினன் மிகு கொடை வடிவினர் பயில் வலி வல முறையிறையே பிடியதன் உருவும் கொளமிகு கரியது வடி கொடு தனதடி வழிபடும் அவரிட கடிகண பதிவர் அருளினன் மிகு கொடை வடிவினர் பயில் வலி வல முறையிறையே. சூப்பர் சார். அதை கேட்கறதுக்கு ரொம்ப இனிமையா இருந்தது. ஸோ இந்த மாதிரி வந்து பாடல்கள் வந்து பாடிட்டே இருக்கீங்க, கிட்டத்தட்ட 25 வருடங்களா நீங்க பாடிருக்கீங்க அப்படின்னா, ஸோ உங்க மனசுக்குள்ள வந்து இதோட வெறி வந்து இன்னும் அதிகமாயிட்டே தான் இருக்கு, நம்ம இன்னும் கத்துக்கணுன்ற விஷயம். இப்போ இந்த பாடல் பாடின ஒரு விஷயம் வந்து எங்கள் ஊரில் உள்ள திருஞான சம்பந்தரால் பாடப்பட்ட பாட்டு. எந்த எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும், எந்த ஏதோ ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் இந்த பாடலை பாடிட்டு தான் நான் அது பண்ணுவேன். ஒரு இப்போ தேவாரம் இது, அதனால வலிவலம்னே அதில் வருது இல்லையா, அதனால. ஓகே. ஸோ ஒரு பாடலை பாடி தான் ஆரம்பிக்கணும்னு சொல்றீங்க. ஆனால் உங்களுக்குள்ள வந்து பாடகர் ஆகணும், நம்ம பாடல் கற்றுக்கணுன்ற அந்த ஆர்வம் எப்போ ஆரம்பிச்சது? ஆர்வம் வந்து எனக்கு பெருசாக ஆர்வம்னு சொல்கிறதை விட என்னுடைய பெற்றோர்களுடைய அவங்க எனக்கு காட்டின முனைப்பு தான் ரொம்ப முக்கியம். எப்படின்னா, ஒரு 3 வயசு அந்த 4 வயசுலலாம் வந்து நான் இது மாதிரி இந்த பஜன்ஸ் இது மாதிரிலாம் பாடுறதுக்கு சாதாரணமாக பாடுறதுல கூட அதில் ஒரு ஒழுங்கு இருந்திருக்கிறதா அவங்க நினச்சிருந்துருக்காங்க. அதனால வந்து இது முறையாக இதை கற்றுக்கணும் அப்படிங்கிறதுனால எங்கள் பாட்டி பெரிய ஒரு பாடகி, அவங்க மீனாட்சி அம்மன் பெரிய பாடகி. அவங்கள்ட்ட இது மாதிரி கேட்டுட்டு இந்த சொல்லி தரலாம்னு இருக்கேன். எப்படி அப்படின்னோடனே எல்லாருக்கிட்டையும் வர்ற சில வித்வான்கள்ட்டெல்லாம் எங்கள் அப்பா வந்து இது மாதிரி பாட்டு சொல்லி தரலாமா, ஞானம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு ஏதாவது டெஸ்ட் ஏதாவது வச்சாங்களா உங்களை பாட சொல்லி? இல்லை, பாட சொல்லி நான் எனக்கு தெரிஞ்ச பாடல்கள் ஏதாச்சும் ஒன்று அந்த பஜன்ஸ் அது மாதிரி சின்ன சின்ன பாடல்கள் அப்படிலாம் பாடுறத வச்சு டெஸ்ட் பண்ணுறப்ப எல்லோரும் ரொம்ப ஞானமாக இருக்குது, அந்த ஸ்ருதி ஞானம், லய ஞானம் எல்லாமே இருக்குது, அதனால் இவனை பாட்டு கற்று வைக்கலாம்னு இல்லை. எங்கள் அப்பா வந்து முடிவு பண்ணது மட்டும் இல்லாமல் மற்ற சில வித்வான்கள்ட்ட எல்லாம் கேட்டு, கொஞ்சம் சங்கீத சம்மந்தமாக நல்லா புரிஞ்சவங்கள்ட்டையும் கேட்டு, அதுக்கப்புறம் இது மாதிரி எனக்கு முறையாக கற்றுக்க ஆரம்பித்தாங்க. ஓகே சார். இப்போ நீங்க வந்து கர்நாடிக் மியூசிக் தான் எடுக்கணும்ன்ற ஒரு ஆர்வம் உங்களுக்கு எதனால வந்தது? கண்டிப்பா வந்து உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து இருக்காங்க, மியூசிக் சைட்ல இருக்காங்கன்னு நீங்க சொன்னீங்க. பட் இருந்தாலும் வந்து மியூசிக்ன்றது நிறைய ஃபீல்டு இருக்கு இல்லையா? வெஸ்டர்ன் மியூசிக் இருக்கு, அந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு இதெல்லாம் விட்டுட்டு நீங்க கர்நாடிக் அப்படின்னு சூஸ் பண்றதுக்கு? இப்போ பொறுத்த வரைக்கும் இப்போ சென்னையில் நம்ம இருக்கோம் அப்படிங்கிறதுனால வெவ்வேறு இசை எல்லாம் இருக்கு, இந்துஸ்தானி எங்கே பார்த்தாலும் இருக்கும், அது வேறு பிரச்சனை. அப்போ நான் வளர்ந்த சூழல் வந்து கர்நாடக சங்கீதம் அந்த அது கற்றுக்கணுங்கிறது தான்.
ஆனால் எனக்கு பெரிய ஆர்வம் அப்படிங்கிறது எங்கள் அப்பா அம்மாவுடைய ஒரு ஒரு தூண்டுதல் தான். அதுக்கப்புறம் எனக்கு அரங்கேற்றம் பண்ணதுக்கப்புறம் எனக்கு அதுக்கப்புறம் அவங்க சொல்கிறத சொல்லி தான் நான் பாடுவேன். எதுவாக இருந்தாலும் காலையில் ப்ராக்டிஸ் பண்ணியா, குருநாதர்கிட்ட காலையில் கத்தாழ எழுந்திரிச்சு பாடினியா அப்படின்னு எங்கள் அப்பா என்ன அவருடைய தூண்டுதல் தான். அவரோட தூண்டுதல்னால இது கத்துக்க ஆரம்பிச்சிங்க சார். ஆனா உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா நீங்க 25 வருடங்களா வந்து இது பாடல் வந்து பாடி ஒரு வெற்றிகரமா இருந்திருக்க முடியாது இல்லைங்களா? ஆமாம் ஆமாம். அதுக்கப்புறம் எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு மற்ற பேர் இந்த அரங்கேற்றம் பண்ணதுக்கப்புறம் இப்போ கோவில்லாம் சில கச்சேரிகள்லாம் நடக்கும். அப்போ போகிறச்ச நான் வந்து இதை கடைக்கு ஏதாச்சும் போயிட்டு வர்றச்ச இங்கே மைக்கில் எல்லாரும் பாடுவாங்க. நான் அந்த மைக்கில் அந்த இந்த மார்கழி மாதத்தில் அந்த ரெக்கார்டெலாம் போடுவாங்க இந்த கோவிலில். மார்கழி மாதம் ஆனால் கோவிலில் வந்து இது மாதிரி பக்தி பாடல்கள்லாம் போடுவாங்க. அப்போ வந்து அந்த மைக்கு இருக்கும். நான் கோவிலுக்கு போயிட்டு வந்தேன்னாக்கா கடைக்கு போயிட்டு வர்றச்சு அந்த மைக்கை வாங்கி நான் ஒரு பாட்டு பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் பாட்டு பாடுறதுன்னா எனக்கு வேறு தெரியாது. அதுக்கப்புறம் கற்றுக்கிறச்ச அந்த சரளி வரிசையெல்லாம் பாடுவேன் அதிலேயே. அப்படி பாடுறப்ப இப்படியெல்லாம் நம்ம பாடலாம், இப்படியெல்லாம் ஒரு மேடை கிடைக்கும் போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி அப்போ கற்றுக்கிறப்பவே இது மாதிரி அந்த கோவிலில். அதுக்கப்புறம் குருநாதர் பார்த்து இதெல்லாம் அரங்கேற்றத்துக்கு அப்புறம் தான் நீ பாடணும், எப்படி இதெல்லாம் இப்படி பாடின அப்புறம் என்னை அடித்ததெல்லாம் அது வேறு சமாச்சாரம். மைக்கு கிடச்சிட்டு பாடிட்டோம். அப்புறம் குருநாதர் சொல்வார், இது மாதிரி ஒரு அரங்கேற்றம் பண்ணதுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் இப்படி பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் நான் அது மாதிரி ஆர்வத்தில் இது மாதிரி பாடலாம். அதுக்கப்புறம் ஒரு மேடையில் பாடினாக்க இது பக்கவாத்தியம் வயலின் மிருதங்கத்தோடலாம் வச்சு பாடலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வம். ஓகே சார். சார் அதாவது வந்து நீங்கள் இவ்வளோ நாள் வந்து பாடல்கள் நிறைய பாடிட்டீங்க, நிறைய கச்சேரிகள்லாம் பண்ணியிருக்கீங்க. ஸோ நீங்கள் வந்து என்னென்னா பாடல்கள் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த பாடல்களே நீங்கள் பாடுவீங்களா, இல்லை உங்களோட கற்பனை ஸ்வரம் அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்களே கிரியேட் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கும், அந்த மாதிரி பாடல்கள்? ஆமாம், கீர்த்தனைகள் பாடுறப்போ வந்து இப்போ ஒரு இந்த கீர்த்தனைங்கிறது முன்னாடி கம்போஸ் பண்ண ஒரு கீர்த்தனை. இப்போ தியாகராஜர், தீக்ஷிதர், ஷியாமா சாஸ்திரிகள், மற்றபடி பாப்பநாசன் சிவன், சுப்பராய சாஸ்திரி, இப்படி நிறையா கம்போசர்ஸ், என்னுடைய வாத்தியார் தஞ்சாவூர் சங்கரையர், இப்படி கம்போசர் கீர்த்தனைகள்லாம் இருக்குது. இந்த கீர்த்தனைகளை வச்சு அதை கற்று அந்த பாடுறது ஒரு புறம். அந்த கற்றுக்கிட்ட கீர்த்தனையில் நம்மளுடைய கற்பனையை காமிக்கிறோம் இல்லையா, அதுதான் அதுக்கப்புறம் உள்ள மியூசிக். அதை நம்ம கிரியேட் பண்ணுறோம் இல்லையா. இப்போ ஸ்வரம்லாம் பாடுறோம், அது மாதிரி பத பமா பத த பமா பத த பமா த பமா பக கமத த த மத நீ த த தனிசா, இப்படியெல்லாம் அந்த ஸ்வரம். இதெல்லாம் வந்து ஒரு வர்ணம் அப்படிங்கிற பட்சத்துக்கு முதல்ல அதெல்லாம் அடிப்படை வரிசைகள்லேயே அதெல்லாம் ஆரம்ப பாடங்கள்லேயே அது உண்டு, கற்றுக்கிற லெசன்லேயே அதெல்லாம் உண்டு. அதுக்கப்புறம் அதெல்லாம் நம்ம பாடி ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் தான் இது மாதிரி கற்பனையாக பாடுறதுக்கு வரும். அதுதான் அவர். ஓகே, இப்போ கற்பனையாக பாடுறோம்னு சொல்கிறோம். இப்போ எல்லாம் கற்றுக்கிட்டவங்க எல்லாருமே கற்பனையாக பாடுறாங்கன்னு வச்சுக்கிட்டா, ஸோ அது கரெக்டாக தப்பான்றது வந்து யார் ஜட்ஜ் பண்ணுறது சார்? ஏன்னா இப்போ இதுக்கு முன்னாடி கீர்த்தனை இல்லை நீங்கள் சொல்கிற ஆலாபனை அதெல்லாம் வந்து இருக்கிறத நீங்கள் பாடுறீங்க, அது ஓகே. இது கற்பனை கிரியேட் பண்ணுறது வந்து அது கரெக்டானு எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? இப்போ அவங்கவுங்க மனசாட்சி தான் அதுக்கு. ஓகே, ஆமாம், நம்ம சரியாக பாடுறோம் அப்படிங்கிற ஒரு ஞானம் முதல்ல வரணும். இல்லை அதுக்காக தான். ஆமாம், அது நம்ம அவங்க கரெக்டாக தப்பா அப்படிங்கிறதுல இது மாதிரி சில சபாக்களில் பாடுறப்ப கிரிட்டிக் இருப்பாங்க இல்லையா, அவங்க கண்டுபிடிச்சிடுவாங்க இந்த ஸ்வரம் அப்படி பாடணும் இப்படி பாடணும். அது மாதிரி அதில் அப்படியே தான் ஜட்ஜ் பண்ண முடியாது. ஓகே சார். ஸோ இப்போ கர்நாடிக் சங்கீதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நாளடைவில் வந்து நிறைய பேர் கற்றுக்குறாங்க. பட் அந்த இன்ட்ரெஸ்ட், இப்போ கர்நாடிக் சங்கீதம் இப்போ ஒரு கச்சேரி நடக்குது அப்படின்னா வந்து யாருக்கும் அந்த பேஷன்ஸ் கிடையாது. இப்போ யங்ஸ்டர்ஸ்க்கு அது உட்காந்து ரசிக்கிற அளவுக்கு யாருக்கும் பேஷன்ஸ் கிடையாது. ஏன்னா இப்போ இருக்க மியூசிக் சாங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வெஸ்டர்னைஸ்ட் ஆகி ஓன் லிரிக்ஸ்ல எழுதுறது அந்த மாதிரி எல்லாருமே கம்போசர் மாதிரி ஆயாச்சு. ஆமா. ஸோ இந்த ஒரு விஷயத்த வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்போ அந்த எல்லாருக்கும் இப்போ எல்லாரும் வந்து அந்த பேஷன்ஸ் எல்லாருக்குமே இப்போ வந்தாச்சு. இப்போ முன்னாடி அப்படி இல்லாமல் இருக்கலாம். இப்போ வந்து நிறைய சேனல்ஸ் இதெல்லாம் வந்து அந்த ஒரு கச்சேரி இது எப்படி விழிப்புணர்வு அப்படின்னா சில சேனல்ஸ்ல கூட இது மாதிரி கச்சேரி இந்த ராகம் என்ன, இந்த ராகத்தை கண்டுபிடிங்க அப்படிங்கிறதுனால இப்போ வந்து ஏதாச்சும் அது ஒரு ப்ரைஸ் ஏதாச்சும் அப்படி ஒரு சேனல்ஸில் இப்படி சொல்கிறதுனால வந்து கடைசி வரைக்கும் இந்த கச்சேரி கேட்டோம்னாக்கா ஒரு கேள்வி கேட்டாக்கா அதுக்கு பதில் உண்டு அப்படியே சொல்லி அவங்களுக்கு அந்த இயற்கையான ஞானம் வந்து அந்த
கேட்கறதுக்கான ஒரு இதையும் அவங்களுக்கு வந்துருது. ஓகே. அவ்வளவுதான். பட் இருந்தாலும் சார் இப்ப நாளடைவுல வந்து இந்த கர்நாடிக் சங்கீதத்தோட இந்த ரசனை வந்து குறைஞ்சு போயிடுச்சுன்னா என்ன பண்ண முடியும்? அது நீங்க அந்த ஒரு நோக்கத்தை வந்து நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க? இப்ப அந்த ரசனை குறைஞ்சிட்டுன்னுலாம் சொல்லிட முடியாது. இப்ப கேட்குற ரசனை குறைஞ்சிட்டதா நீங்க சொன்னாலும் கூட, இப்ப கத்துக்கிறத வந்து எல்லாருமே இந்த கர்நாடக சங்கீதத்தை கத்துக்கணும். கத்துக்கிட்டா தான் வந்து இது மாரி ஒரு சினிமா சம்பந்தப்பட்ட பாடல்கள்லாம் பாடலாம். அது அது பாடலாம், இது பாடலாம் அப்படிங்கிற மாரி ஒரு 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 விதம் வந்தாச்சு. அதன் மூலமா இப்போ வந்து அந்த அந்த ரசனை குறைஞ்சதா சொல்ல முடியாது. இப்போ கொஞ்சம் அதிகரிச்சு. ஒரு காலகட்டத்தில வந்து இந்த மீடியா இல்லாததுனால வந்து அது எப்படி கேட்குறாங்க, எப்படி இந்த சங்கீதத்தை ஒரு சில கிராமங்களுக்கெல்லாம் தெரியாது. நகரங்கள் மற்றபடி பெரிய பெரிய இதெல்லாம் மியூசிக் ரொம்ப சென்ட்ரான ஒரு இடம் சென்னையெல்லாம். இப்போ இது இது மாதிரி உள்ளவங்கெல்லாம் இப்போ கம்யூனிகேஷன்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக போச்சு. செல்லாக இருந்தால் மொபைல், அது இன்டர்நெட்டு எல்லாத்துலேயும் இப்போ வசதி அதிகரித்ததுனால இப்போ வந்து அந்த அந்த ரசனை கொஞ்சம் இப்போ கொஞ்சம் அதிகரிச்சிருக்கு எல்லாருக்குமே. ரசனை அதிகரித்தது மட்டும் இல்லாமல் அதை தன் குழந்தைகள்லாம் வச்சு கற்றுக்க வச்சிடுற. இது மாதிரி அந்த பாரு அந்த பாடுறாங்க பாரு அந்த பாட்டுன்னு. இப்போ முன்னெல்லாம் கூட தான் அந்த கீர்த்தனைகள்லாம் கூட சில இதெல்லாம் பாப்புலர் ஆகாது. இப்போ எல்லா கீர்த்தனைகளும் ஓரளவுக்கு கேட்குற அளவுக்கு எல்லாம் கற்றுக்கிட்டாங்க. கத்துக்கிறவங்களோட ஆர்வம் வந்து அது கற்றுக்குறாங்க. ஓகே. அதாவது நீங்க அரங்கேற்றம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா பாடுறாருன்னு உங்களுக்கு கிடைச்ச ரொம்ப பெரிய அங்கீகாரம் எது? பெரிய அங்கீகாரம் வந்து நான் அரங்கேற்றம் பண்ணதுக்கு அப்புறம் அதுலேருந்தே வந்து நிறையா கச்சேரிகள்லாம் நிறையா வர ஆரம்பிச்சிட்டு, அப்போ வந்து ரொம்ப சின்ன குழந்தையா இருந்ததுனால வந்து ஒவ்வொரு இடமுமே ஒரு அங்கீகாரம் தான். இப்போ ஒவ்வொரு நிகழ்ச்சியும் கூட ஒரு கச்சேரி முடிஞ்சோடனே எல்லாருமே சூழ்ந்துப்பாங்க. ரொம்ப ரொம்ப சின்ன வயசுங்கிறதுனால வந்து அப்போவே ஒவ்வொரு இடத்துலையும் அவங்க சொல்கிற ஒவ்வொரு விதமும் எல்லாமே ஒரு அங்கீகாரம் தான். ஆமாம். அதாவது வந்து இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய மாநிலங்கள் பாடியிருக்கீங்க. இந்த சங்கீதம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடக சங்கீதம் இந்தியாவில் இருக்க எல்லா மாநிலங்களும் தெரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் வெளிநாடுகள் நீங்கள் போகும்போது அங்கே சங்கீதம், அதாவது கர்நாடக சங்கீதத்துக்கு எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்கு, எந்த அளவுக்கு மக்கள் அங்கே புரிஞ்சுக்கிறாங்க? ஏன்னா நம்ம தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கோம் அப்படிங்கிற பட்சத்துக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கூடுமான வரைக்கும் இந்த தமிழ் பாடல்கள் தான் கேட்பாங்க. தமிழ் பாடல்கள் தான் அந்த ஊர்லேருந்து வந்திருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி அது மாதிரி தமிழ் பாடல்களுக்கு முக்கியத்துவம். இல்ல அங்க தமிழ் ரசிகர்கள் மட்டும்தான் இந்த கர்நாடக சங்கீதத்தை கேட்கறாங்களா, இல்ல வெளிநாட்டுல இருக்க? இல்ல வெளிநாட்டு எல்லாரும் கேட்பாங்க. மற்ற அந்தந்த நாடுகளில் உள்ளவங்களும் அதை கேட்பாங்க. கர்நாடக சங்கீதம் அவங்களுக்கு இது புதுமை தானே. இவர் இங்க வந்திருக்கார், இந்த பாட்டை இவர்கிட்ட கேட்கணும், இந்த கீர்த்தனைகள்லாம் கேட்கணும். யாரு பாடி பிரபலமானாலும் கூட அது வேற பிரச்சனை. தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்காரு, இவர்கிட்ட வந்து இந்த கர்நாடக சங்கீதம் அங்கே வந்து ரொம்ப தமிழ்நாட்டுக்கு உரிய ஒரு இசை, அதை நம்ம வந்து இவர்கிட்ட அதான் கேட்கணும் அப்படின்னா அவங்களுக்கு உரியதெல்லாம் கேட்கறதோட நானாக வந்து இவங்களுக்கு இது பிடிக்கும் அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனால் அதை பாடலாம். அவ்வளோதான். கிட்டத்தட்ட 2000 கச்சேரிகள் நீங்க பண்ணிருக்கீங்கல்ல சார். ஸோ கண்டிப்பா நிறைய பாடல்கள் நீங்க பாடியிருப்பீங்க. அதுல வந்து உங்களுக்கு ஃபேவரட்டான பாடல் எது? விஜின விதூரம் விஸ்வாதாரம் விஜின விதூரம் விஸ்வாதாரம் சுஜன மந்தாரம் சுந்தராகாரம் பஜரே ரே மானச ஸ்ரீ ரகுவீரம் பஜரே ரே மானச. ரொம்ப நல்லா பாடிங்க, கேட்கறதுக்கு ரொம்ப இனிமையா இருக்கு. அது நிறைய மொழிகள்ல கூட நீங்க பாடுவீங்களா சார்? என்னென்ன மொழிகள் உங்களுக்கு தெரியும்? தமிழ் மொழி என்ன மொழி தெரியுங்கிறத தமிழ் இங்கிலீஷ் அது தெரியும். ஆனால் கீர்த்தனைகளில் வந்து கீர்த்தனைகள் ஏற்றப்பட்ட என்னென்ன மொழி இருக்கோ அந்த மொழியில் உள்ள கீர்த்தனைகள்லாம் தெரியும். என்னென்ன மொழிகளில்? தமிழ், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி, அது மாதிரி. ஓகே, அந்த கீர்த்தனைகள் மட்டும் உங்களுக்கு தெரியும், ஆனால் மொழிகள் பேச தெரியாது. மொழிகள் ஓரளவுக்கு புரிஞ்சுப்பேன், அவ்வளோதான். ரொம்ப அதில் அதுவும் தெரியும், இந்த கீர்த்தனைகளுக்கு தெரியுங்கிறதுனால அந்த மொழியும் எனக்கு நல்லா தெரியும்னு சொல்லிட முடியாது. ஓரளவுக்கு கொஞ்சம் சில அர்த்தத்தை எல்லாம் கொஞ்சம் புரிஞ்சு ஓரளவுக்கு இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறது அது தெரியும், அவ்வளோதான். அது கிட்டத்தட்ட 25 ஆண்டு காலம் எப்படி கடந்து வந்தீங்க, என்னென்ன விஷயங்கள் பண்ணீங்க அப்படின்னு சொன்னீங்க. ஸோ இன்னும் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து நீங்கள் ஒரு நல்ல சிறந்த குருவாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த சங்கீதம், இந்த கர்நாடக சங்கீதம் வளர நீங்கள் வந்து உதவணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறோம். ரொம்ப நன்றி சார். நன்றி.
நன்றி